ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து சேமியா உப்புமா. அந்த அணில் சேமியா உப்புமா தான் எடுத்துட்டுருக்கேன். சேமியா இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 200 கிராம் என்னமோ வந்தது. நான் வந்து 70 கிராம்ஸ் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா ஒருத்தருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா காய்கறி எல்லாமும் போட போகிறோம். அப்புறம் இதுக்கு தேவையான காய்கறி வந்து நமக்கு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துட்டுருக்கிறது வந்து கேரட்டு, குடமிளகா, வெங்காயம், பீன்ஸு, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. அதை வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணினோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் பவுடர். அப்புறம் தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு மிளகா வத்தல், அப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு. இதுதான் நமக்கு வந்து தேவையான பொருட்கள். இப்போ வந்து என்ன பண்ணுங்க, ஒரு வானம் வச்சுக்கோங்க அடுப்பில். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய். அந்த எண்ணெய் நல்லா சுட்ட பிறகு இந்த சேமியாவை போட்டு ஒரு 2 கலர், ரொம்ப உதுத்துறாதீங்க, கொஞ்சமாக ஒரு 2 கலரிட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் வைங்கோ. வச்சுட்டு அப்புறம் அதை என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா கொதிக்க வெந்நீர் வச்சுக்கணும். வெந்நீர் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஏதோ சைமல்டேனியஸாக இங்கே கொதிக்க விட்டுருக்கேன். அந்த பாத்திரத்தில் வந்து இந்த சேமியாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டோன்னா அதுலேயே அது கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துண்டு அதுக்கப்புறம் அந்த வெந்நீரில் போட்டு அதை நல்லா ஊறின பிறகு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டுறோம். இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் நல்லா வெந்நீர் கொதிச்சுட்டு அதில் வந்து இந்த நம்ம வறுத்து வச்ச அந்த சேமியாவை போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கலருங்க. 3 நிமிஷம் கழிச்சிட்டு 3 நிமிஷம் கலரிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். அதை நல்லா வடிகட்டிட்டு அதை வச்சுக்கணும். அவ்வளோதான். இந்த சேமியாவை நல்லா வடிகட்டி வச்சாச்சு. தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். இது கொஞ்சம் இப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா தாளிச்சுண்டு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் செவக்க வறுபட்ட உடனே எல்லா காய்கறியும் அதில் போட்டுருங்கோ. கொத்தமல்லி, கருவேப்பிலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற காய்கறி எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது சேமியா, அதனால் எண்ணெய் வந்து பார்த்து லிமிட்டாக விட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் ஆட் பண்ணி போகிறோம். காய்கறிலாம் வெந்துடுத்து. இப்போ வந்து நம்ம அந்த சேமியா இது ஒரு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா மெதுவாக சேர்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப இதுவாக கலராதிங்க, கொஞ்சம் சாஃப்டாக கலரி விடுங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் லாஸ்ட்டாக கொஞ்சம் புழியணும். இது தனியாக வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு. அப்புறம் அதையும் அதோட ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு மேலே வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு முந்திரி பருப்பு போட்டோம்னா நம்மளோட சுவையான சேமியா வெஜிடபிள் உப்புமா ரெடி. லைட்டு கிளார் அடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த மெத்தடில் பண்ணினேன்னா இது வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப குழஞ்சும் போகாது, நல்லாயிருக்கும். நல்லா ஸ்ட்ரிங்காகவும் வரும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா வரும். இதுக்கு நான் இன்றைக்கி ஒன்றும் தொட்டுக்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து அதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா காரமாக இருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்ருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ். எல்லோரும் பார்க்குறேன். நான் வந்து ஏதோ எதேச்சியாக தான் ஆரம்பித்தேன் யூடியூப். பட் ஆனால் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவே சரி நைட்டு கூட மொழிபெயர்ச்சி ஐயோ எத்தனை பேர் பார்த்துருக்கா, எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னு கொஞ்சம் டைம் வந்து என்னோடய ஹெல்த் எவ்வளவோ இருக்குது இஷ்யூஸு. ஆனாலும் அதில் வந்து நான் இந்த மாதிரி டைம் கொண்டு நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் இன்னுமே எனக்கு வந்து நல்லாயிருக்கும், இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று நமக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் நம்ம அடுத்த வாழ்க்கை. அப்போ தான் வந்து இதுவாக இருக்கும். சில பேர்கிட்ட கேட்டோன்னா நான் இப்படியும் பண்ணுவேன் அப்படியும் பண்ணுவேன்பா. அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து யூடியூப் இருக்குது. நமக்கு எதாவது தெரியலன்னா கூட அதை போட்டுன்னு டக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதனால் எல்லோரும் வந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.